இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் எவை என்று கேட்டால் உடனே G7 நாடுகள் என்று பதில் கிடைக்கும். ஆனால் இது இயல்பாக கிடைத்த வளர்ச்சி அல்ல. காலனி ஆதிக்கத்தின் போது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் மேற்கத்திய நாடுகள் எக்கச்சக்கமான வளத்தை கொள்ளையடித்து வைத்திருந்தன. இதன் மூலம் தங்களின் நாடுகளின் தொழில்மயமாக்கலை கொண்டு வந்தனர். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பிற நாடுகளை காரணியாக்கி ஆட்சி செய்யும் வலிமையை மேற்கத்திய நாடுகள் இழந்துவிட்டன. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்ட அமைப்புதான் G7. G7 நாடுகள் மூலம் தொடர்ந்து மூன்றாம் உலக நாடுகளை சந்தைகளாகவும் மனிதவள கேந்திரமாகவும் மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்தி வந்தன. முக்கியமாக சர்வதேச வர்த்தகத்தை டாலரில் மட்டுமே நடக்கும் வகையில் பார்த்துக் கொண்டதால் உலகளவில் செல்வாக்குமிக்க கரன்சியாக டாலர் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் மொத்தத்தையும் மாற்றியது பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளின் பொருளாதார கூட்டமைப்பே பிரிக்ஸ். பிரிக்ஸ் நாடுகளின் இயற்கை வளம், மனித வளம் கொட்டி கிடக்கிறது. இதனால் இவை இணைந்து உருவாக்கிய பிரிக்ஸ் அமைப்பு அனைத்து நாடுகளின் வளர்ச்சியும் வேகமாக உள்ளது. இதனை பார்த்து அரபு அமீரகம் தொடங்கி ஈரான், எகிப்து, எத்தோப்பியா, இந்தோனேஷியா முதல் பல்வேறு நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்துள்ளன. மேலும் பல நாடுகள் இணைவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் கலக்கமடைந்துள்ள அமெரிக்கா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை கக்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த 6-7ஆம் தேதி பிரேசிலின் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்று முடிந்துள்ளது. அதில் பேசிய பிரதமர் மோடி 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்க உள்ளது. அப்போது பல்வேறு புதிய சீர்திருத்தம் கொண்டுவரும் என்று பேசினார். பிரிக்ஸ் தொடர்பான சீர்திருத்தத்தில் டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சி அறிமுகப்படுத்தும் முடிவு நீண்ட கால பரிசீலனையில் இருந்து வருகிறது. அது நடந்துவிட்டால் உலகளவில் டாலருக்கு மாற்றாக மற்றொரு வலிமையான வியாபார கரன்சி உருவாகிவிடும். டாலரின் பிடியில் இருக்கும் மூன்றாம் உலக நாடுகள் தப்பிக்கவும் ஒரு வாய்ப்பாக அமையும். பிரதமர் மோடி பேசிய சீர்திருத்தத்தில் இந்த முடிவும் இருக்குமோ என்ற பீதியில் ஆழ்ந்துள்ளது அமெரிக்கா. தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை பகிரங்க குற்றச்சாட்டாகவே வைத்துள்ளார். அவர் கூறும்போது, டாலர் தான் ராஜா, அதை பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாற்ற முயற்சிக்கிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். உலக நாடுகளை பொருளாதார ரீதியில் அடிமைப்படுத்தி வைத்திருப்பதாக ஏற்கனவே அமெரிக்கா மீது குற்றச்சாட்டியுள்ளது. எனவேதான் உலகளவில் பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு பெரிய ஆதரவு கிடைத்து வருகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் விதித்துள்ள கூடுதல் வரி என்பது சர்வதேச அளவில் மேலும் அமெரிக்கா மீதான வெறுப்பை அதிகரிக்கவே செய்து பிரிக்ஸ் அமைப்பை வலிமைப்படுத்தும். இது தவிர வரியை அதிகரித்தால் அதற்கான சுமை என்பது அமெரிக்கர்களை பாதிக்கும். எனவே உள்நாட்டிலும் குழப்பமே ஏற்படும். மொத்தத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எதிராக ட்ரம்ப் விட்ட ஓலை என்பது அமெரிக்கா மற்றும் G7 நாடுகளுக்கு ஊதப்பட்ட சங்கு என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.